கல்யாணம்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா யாராவது கேக்குறீங்களா? அநியாயமா ஒரு பொண்ணு லைஃபை தொலைச்சிச்சு. வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். நான் வீடியோவை ஓபன் பண்ணதை பார்த்துட்டு நான் மேரேஜுக்கு அகேன்ஸ்ட் ஆனவன் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் த இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ். பட் மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரெண்டு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டதா இருக்கிற வரைக்கும் தாங்க அது ஆரோக்கியமானதா இருக்க முடியும், ஹெல்தியா இருக்க முடியும். இந்த ஃபேமிலி, பேரண்ட்ஸ், ஒரு சிஸ்டம், டவுரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் அதை சுத்தி இருக்கும்போது அது ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான அரேஞ்ச்மெண்டா இருக்கவே முடியாதுங்க. இது என்னோட கருத்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த திருப்பூர்ல ஒரு டவுரி கேஸ்ல ஒரு பொண்ணு, 27 வயசு பொண்ணு ரிதான்யா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த கேஸை பத்தி ஃபர்ஸ்ட் பாப்போம். ஆல்சோ இந்த வீடியோவின் மூலமா நம்ம இந்தியன் பேரண்ட்ஸுக்கு கை கூப்பி மண்டியிட்டு ஒரு சில ரிக்வெஸ்ட்களை வைக்க போறேன். அதை பார்த்தும் அவங்க திருந்த மாட்டாங்க, அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஊர் என்ன நினைக்கும், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அதுதான் முக்காவாசி பேரண்ட்ஸுக்கு இங்க பெரிய பிரச்சனையா இருக்க ஒழிய அவங்களோட பசங்க சந்தோஷமா இருக்காங்களா, நிம்மதியா இருக்காங்களா அப்படின்ற அந்த கவலை அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குதுங்க. சேட்லி அதுதான் ட்ரூத். எனிவே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல ரெண்டு வசதியான குடும்பம் அவங்க சம்பந்தம் பேசிக்கிறாங்க. ஏப்ரல் 11 ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவான் அவரோட பொண்ணு ரிதன்யாவுக்கும் அப்புறம் இன்னொரு தொழிலதிபர் அவரோட பையன் கவின் குமார், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. ரொம்ப கிராண்டா திருப்பூரே திரும்பி பாக்குற லெவலுக்கு பெரிய லெவல்ல பண்றாங்க. ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே பணக்காரங்க. சோ அதுக்கு பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏன்னா டவுரின்னு சொல்லக்கூடாதீங்க, பொண்ணுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. சோ பொண்ணுக்கு இவங்க சைடுல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.5 கோடிக்கு 300 பவுன் நகை போட்டிருக்காங்க. 70 லட்சம் ரூபாய் ஒர்த்து வால்வோ கார் வாங்கி கொடுத்திருக்காங்க மாப்பிள்ளைக்கு. இது மட்டும் இல்லாம 2 கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்திருக்காங்க. சோ டோட்டலா கிட்டத்தட்ட 5 கோடி செலவு பண்ணிருக்காங்க பொண்ணு வீட்டுல இந்த கல்யாணத்துக்காக. ஏப்ரல் 11 கல்யாணம் நடக்குதுங்க. நடந்து கொஞ்ச நாட்கள்லயே ரிதன்யா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி என்ன சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, 300 சவரன் பத்தல, 500 சவரன் கொடுத்திருக்கணும். என் பையனை எங்கெங்கெல்லாம் சம்பந்தம் பேச வந்தாங்க தெரியுமா, எவ்வளவு பணக்காரங்க எல்லாம் சம்பந்தம் பேச வந்தாங்க தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க, உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அந்த 300 பவுன் தங்கத்தை மாமியார் மாமனார் கையில கொடுக்கலையா, அந்த பொண்ணு கிட்டே இருந்துதான். அதனால எங்க கையில ஏன் நீ கொடுக்க மாட்ட, குடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு மாமனார் மாமியார் கையில இதை தர மறுத்ததுனால பயங்கரமா ஹாரஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வீட்டுல வந்து அந்த பொண்ணு உட்காரவே கூடாதாங்க, நின்னுகிட்டே தான் இருக்கணுமா. அப்புறம் பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா கார்லாம் எடுத்துட்டு போக முடியாது, நடந்தே போ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பேசிக்கா அந்த பொண்ணுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கலையா. அப்பப்போ நீ 500 சவரன் கொடுக்கல, 300 சவரன் தான் கொடுத்த, என்ன கார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹாரஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணால தாங்கவே முடியலைங்க. பல கட்டங்கள்ல அவங்க அப்பா அம்மாட்ட ரீச் பண்ணிருக்காங்க, என்னால முடியல அப்படின்ட்டு. பட் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படிதாமா இருக்கும், எல்லாம் சரியாயிடுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணுக்கு போய் நியாயம் கேட்காம இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து முடியல அப்படின்னு உடனே 2 மாசத்துக்கு அப்புறமா ஒரு கோயில் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கார்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு 7 ஆடியோ நோட் அமைச்சிருக்குங்க. அதாவது நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், என்னால இதுக்கப்புறம் அங்க வாழ முடியாது, திரும்ப உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கும் என்னால பாரமா இருக்க முடியாதுப்பா, திரும்ப என்னால கல்யாணமும் பண்ண முடியாது, அந்த பையன் எப்படி இருப்பானோ எனக்கு தெரியாது, நீங்க ஊருக்கு தலை காட்ட முடியாம போயிடும், அதனால உங்களுக்கு பாரமா இல்லாம இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டிசைட் பூச்சி மருந்தை குடிச்சிட்டு அவங்க வீட்டுல தங்கம் எங்க இருக்கு, அந்த 300 சவரன் தங்கம் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா. இத்தனைக்கும் அவங்க பணக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. மேலும் மேலும் ஏன் இந்த பணத்து மேல அப்படி ஒரு ஆசை. இங்க பாருங்க, டவுரின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தப்பு. பட் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி 1000 பேரு, ஏன் லட்சம் பேர், கோடி பேர் வந்து பேசினாலும் அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம சிஸ்டத்தை விட்டு போவாதுங்க. ஏன்னா இது வந்து மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. நம்ம பொண்ணை கொடுக்கும் போது நம்ம ஏதாவது செய்யலனா நம்ம பொண்ணுக்கு மரியாதை இருக்காது அப்படின்றது தான் கோர் கான்செப்ட். சரி, டவுரின்ற கான்செப்டை ஒழிக்க முடியலையா, ஃபேர் இனஃப். பசங்க வீட்ல, மாப்பிள்ளை வீட்ல குறைஞ்சபட்ச மனசாட்சியோட நடந்துக்கோங்க. 100 சவரன் கேக்குறீங்களா, போட முடியல, 50 சவரன் தான் முடியும் சொல்றாங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 25 சவரன் கேக்குறீங்களா, முடியலங்க, 10 சவரன் தான் முடியும் சொல்றாங்களா, பொண்ணு நல்ல பொண்ணா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கலையா, பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நீங்க தான் பேசி புரிய வைக்கணும். அப்படி இல்லையா, உங்க சொல் பேச்ச உங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு, ஒரு குடும்பத்தை அழிச்சு உங்களுக்கு கல்யாணம் எதுக்கு இல்ல நான் கேக்குறேன். சில சமயம் நம்ம அப்பா அம்மாவா இருந்தாலும் அவங்களோட தாட் ப்ராசஸ் தப்பா இருக்குங்க. அதை தட்டி கேட்கணும், அதை அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்க ஜெனரேஷன் வேற, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நம்மளோட ஜெனரேஷன் வேற. இப்ப நடைமுறையில என்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. எனிவே ரிதன்யா கேஸ் இப்போ தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அந்த பையன், மாமனாரு, மாமியார் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் மாமியார
வேற இப்போ அவங்களோட உடல்நிலை கருதி வெளியே ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு கண்டிப்பா தகுந்த தண்டனை, தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்றது உறுதி. இப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாம், பொண்ணை பெத்தவங்களா இருக்கலாம், பையனை பெத்தவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்ங்க. தயவு செய்து இந்த ஊர் என்ன பேசும், சொந்தக்காரன் என்ன பேசுவான் அப்படின்னு தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு உங்க பசங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துல புடிச்சு தள்ளாதீங்க. உங்க பையனோட பொண்ணோட உயிரை விட ஒசந்தது என்னங்க இருக்கு? அதை விட உங்க சொந்தக்காரங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு பெரிய விஷயமா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. நான் பர்சனலா நிறைய விஷயம் அனுபவிக்கிறேங்க. வீட்டுல ஒரு பையனா இருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால வெளிய சமூகத்துல தலை காட்ட முடியல, சொந்தக்காரங்க முன்னாடி தலை காட்ட முடியல, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மாவே என்கிட்ட சில டைம் கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. பட் நான் எல்லாத்தையும் புரிய வச்சு, மேரேஜ்ங்கிறது உங்க காலத்துல இருந்த மாதிரி இல்ல, எனக்கு பிடிக்காம ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன், எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா கரெக்டா இருக்குன்னும் போதுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது எத்தனை வயசு ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இட் இஸ் நாட் ஈஸி. அவங்க கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இதையும் மீறி நீங்க என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா சப்போஸ் எனக்கு அந்த பொண்ணோட செட் ஆகலனா வாழ்க்கை பூரா எனக்கு உங்க மேல வெறுப்பாயிடும், உங்களை நான் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு ஓகேனா சொல்லுங்க, நீங்க எந்த பொண்ணை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முயற்சிகள் போய்கிட்டு தான் இருக்கு. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு சரின்னு படுற வரைக்கும் சொசைட்டிக்காக எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சீங்களா, போன இடத்துல வாழ்ற இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சா, திரும்ப வராங்களா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சொசைட்டிக்கு பயந்து பயந்து வாழா வெட்டியா வந்துருச்சு நம்ம பொண்ணு அப்படின்னு இன்னொரு கல்யாணத்தை புடிச்சு தள்ளி வைக்கணும், அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு உங்க குழந்தையோட ஹாப்பினஸ் விட, அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை விட மத்த விஷயங்களுக்கு, சொற்ப விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ கொடுக்காதீங்க. அதே மாதிரி எல்லாரும் படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, இண்டிபெண்டன்ட்டா இருங்க, நீங்களே சம்பாதிங்க. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களா, அவங்களுக்கு நீங்க பர்டனா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து மூவ் அவுட் ஆஃப் த ஹவுஸ், தனியா ஒரு வீடு எடுத்து இண்டிபெண்டன்ட்டா நீங்களே வாழுங்க, ஃபைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உயிரை விடுறது வர்த் இல்லைங்க. ரிதான்யா அவங்களால முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனுக்கு போய் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பட் நம்ம யாருக்கும் பர்டனா இல்லாம ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா அதுல இருந்து வெளியே வந்து ஃபைட் பண்ணி வாழவும் முடியும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் காலம் எல்லாத்துக்குமே மருந்து போடுங்க, எல்லாமே சரி செய்யும். சோ இந்த வீடியோ மூலமா நான் இந்தியன் பேரண்ட்ஸுக்கும் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் சொல்லிக்கிற விஷயம், கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட, உங்களோட ஹாப்பினஸ், உங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்ற அந்த வெயிட்ட உங்க ஷோல்டர்ல இருந்து தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலை கிடையாது. அப்படி யோசிச்சாலும் யோசிச்சுக்கிட்டு போட்டோம், ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், எல்லாரும் சாவதான் போறோம். வாழ்ற வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம், அவ்வளவுதாங்க. So my prayers and condolences to Ridhanya and her family. So மக்களாகிய நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. I'll be very happy to read it and interact with you guys. Hope you like the video. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you. Take care.